السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض منها 4 حرم ذلك الدين القيم فلا تظلموا فيهن أنفسكم وقاتلوا المشركين كافة كما يقاتلونكم كافة واعلموا أن الله مع المتقين. قال رسول الله صلى الله عليه وسلم: لا يرحم الله من لا يرحم الناس. وقال عليه الصلاة والسلام: صدق الله العلي العظيم وصدق رسول النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அருளும் மேலான கருணையும் நம் அனைவர்கள் மீதும் வந்து சேரட்டுமாக. நமது உயிரிலும் மேலான முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பும் ஷஃபாஅத்தும் நம் அனைவர்கள் மீதும் முழுமையாக உண்டாகட்டுமாக. நமது மனைவி மக்கள், நமது உற்றார் உறவினர், உலகத்தில் உள்ள முஸ்லிமான முஃமினான ஆண் பெண் அனைவர்களுக்கும் அல்லாஹ் உடல் சுகத்தை நிரந்தரமாக நசீபாக்குவானாக. மருத்துவமனை கஷ்டங்கள், மருத்துவமனை செலவுகள், பலாய் முசீபத்துகள், கொடிய தீராத நோய் நொடிகள் இருந்தும் அல்லாஹ் நம் அனைவர்களையும் நிரந்தரமாக பாதுகாத்து அருள் புரிவானாக. திடீர் மரணங்கள், வாகன விபத்துக்கள், நிலநடுக்கங்கள், நிலச்சரிவுகள் போன்ற பேரிடர்களிலிருந்தும் அல்லாஹ் நம் அனைவர்களையும் முழுமையாக பாதுகாத்து அருள் புரிவானாக. கலிமாவோடு மரணிக்கக்கூடிய நசீபே வல்ல நாயன் நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக என்று துவா செய்தவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய பெருமக்களே, இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒவ்வொரு மாதங்களுக்கும் ஒரு சிறப்பு இருக்கிறது. இஸ்லாமிய மாதங்களில் 2வது மாதமான சஃபர் மாதத்திலே நாமெல்லாம் வீட்டிருக்கின்றோம். இந்த சஃபர் மாதம் என்பது அடைமொழியாக சஃபருல் முகஃபர் என்று அழைக்கப்படும். அதனுடைய பொருள் சஃபர் ஒரு வெற்றியின் மாதம். சஃபர் என்ற அந்த அரபி வார்த்தைக்கு அகராதியிலே 2 விதமாக பொருள் உச்சரிக்கப்படும். ஒன்று சஃபர் என்றால் பிரயாணம் செய்தல், இன்னொன்று சஃபர் என்றால் காலி செய்தல் என்ற 2 பொருட்கள் அரபி அகராதியிலே இந்த சஃபர் என்ற மாதத்திற்கு சொல்லப்படும். பெருமக்களே, அப்பேற்பட்ட அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட, அல்லாஹ்வால் உருவாக்கப்பட்ட 12 மாதங்களில் முதல் மாதத்தை கடத்திவிட்டு 2வது மாதமான சஃபருடைய மாதத்திலே நாம் எல்லாம் வீட்டிருக்கின்றோம். ஒரு விஷயத்தை கவனத்திலே கொள்ள வேண்டும். மாதங்கள் என்பதோ, காலங்கள் என்பதோ, வருடங்கள் என்பதோ, நேரங்கள் என்பதோ எல்லாம் வல்ல ரஹ்மான் படைத்த படைப்புகளாகும். எப்படி அல்லாஹ் மனித சமூகத்தை படைத்தானோ, எப்படி அல்லாஹ் மலக்குமார்களை படைத்தானோ, எப்படி அல்லாஹ் எல்லா விதமான படைப்புகளையும் உலகத்திலே படைத்து அவன் ஆட்சி அதிகாரம் செய்து கொண்டிருக்கின்றானோ, அதே போன்றுதான் அல்லாஹ் இந்த மாதங்களை படைத்திருக்கிறான். இந்த மாதங்களை உருவாக்கி இருக்கின்றான். இந்த மாதங்களை வைத்தோ, காலங்களை வைத்தோ, நேரங்களை வைத்தோ
நாம் சகுனம் பார்ப்பது என்பது, இந்த மாதம் பீடை என்று சொல்வது, இன்னும் இந்த நேரம் என்பது ஒழுங்கான நேரம் இல்லை என்று சொல்வது, என்ற எந்த விஷயத்திற்கும் நமக்கு அதிகாரம் கொடுக்கப்படவில்லை என்ற விஷயத்திலே முதலில் கவனத்திலே கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். பண்டைய அரபியர்கள் இந்த மாதத்தில் வீட்டை காலி செய்துவிட்டு போருக்காக, வியாபாரத்திற்காக பிற இடங்களுக்கு புறப்பட்டு செல்வார்கள். அதனால் இந்த மாதத்திற்கு பிரயாணம் செய்தல், காலி செய்தல் என்ற பெயர் சூட்டப்பட்டு இருக்கிறது. பெருமக்களே, என்ற இரு பொருட்கள் உண்டு. வரலாறு நெடுகிலும் இந்த சஃபர் மாதத்திலே பிரயாணங்களுக்காக, யுத்தங்களுக்காக அதிகமாக சகாபாக்கள் வெளிக்கிளம்பி சென்றிருக்கின்றார்கள். அதுதான் சஃபர், பிரயாணம் செய்தல், காலி செய்தல் என்ற பொருள் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆனால் அன்றைய காலம் முதல் இன்றைய காலங்கள் வரை நேரங்களையும் காலங்களையும் மாதங்களையும் குறை சொல்லக்கூடியவர்களாக, மூட நம்பிக்கைகளோடு வாழக்கூடியவர்களாக, இது ஒழுங்கான நேரம் அல்ல, இது சுபகாரியத்திற்கு ஒழுங்கான மாதம் அல்ல, இது நல்ல திருமணங்கள் நல்ல நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கு இது ஒழுங்கான நேரம் அல்ல, நல்ல நேரம் இல்லை என்ற சொல்லக்கூடிய மக்கள் தான் அதிகம் கூடிக்கொண்டிருக்கின்றோம் என்பதை நாம் பார்க்க முடிகின்றது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி பட்டம் கிடைத்த 40வது ஆண்டு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஹிஜ்ரத் என்ற அந்த பயணம் நடைபெற்றது இந்த சஃபருடைய மாதத்தில் தான் என்பதை ஹதீஸிலே காண முடிகின்றது. இந்த ஹிஜ்ரத்திற்கு பிறகுதான் இஸ்லாமிய மார்க்கத்திலே அந்த ஈமானியர்கள், இஸ்லாம் மென்மேலும் வளர்ச்சி அடைய தொடங்கியது இந்த ஹிஜ்ரத்திற்கு பிறகுதான் என்பதை நாம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸின் மூலமாக நாம் பார்த்திருக்கின்றோம். அப்பேற்பட்ட ஹிஜ்ரத் புறப்பட்ட மாதம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்த மாதம் இந்த சஃபருடைய மாதம் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். ஆனால் அப்பேற்பட்ட அந்த சஃபருடைய மாதத்தில் தான் இன்றைய மக்கள் ஒதுக்கி ஓரம் தள்ளி வைத்திருக்கின்றார்கள். எப்படி சமயத்தவர்கள் சில மாதங்களை கூடாது, சில நேரங்களை கூடாது என்று ஒதுக்கி ஓரம் தள்ளி வைத்திருக்கின்றார்களோ, அதே போன்று இன்றைய இஸ்லாமியர்கள் இந்த சஃபருடைய மாதம், பீடை மாதம், இது சுப காரியங்கள் நடத்துவதற்கு ஒழுங்கான காலம் அல்ல, நேரம் இல்லை என்பதை நாம் ஒதுக்கி ஓரம் தள்ளி வைத்திருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். கிபி 622 செப்டம்பர் 12 சஃபருடைய மாதம், அந்த சஃபருடைய பிறை 27 அன்றைய இரவில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய ஆருயிர் தோழர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் புனித மக்காவை துறந்து மதீனாவுக்கு புலம் பெயர்ந்தது இந்த சஃபருடைய மாதம். காரணம், மக்காவில் கிடைக்காத சுதந்திரம் இந்த வெற்றி பயணத்தின் வாயிலாக மதீனாவிலே சகாபாக்களுக்கு கிடைத்தது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலந்து கொண்ட முதல் போர் அஃப்வா என்ற ஒரு போர். இந்த போர் நடந்த நிகழ்வு கிபி 623 ஆகஸ்ட் மாதம் ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு இதே சஃபருடைய மாதத்தில் தான் நடந்தது என்பதை நாம் காண முடிகின்றது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் 70 முஹாஜிர்களும் குறைஷிகளின் வியாபார கூட்டத்தை இடைமறிப்பதற்காக அல் அஃப்வா என்ற அந்த இடத்தை நோக்கி சென்றார்கள். ஆனால் அங்கே சண்டை எதுவும் நடைபெறவில்லை. இந்த போருக்கு செல்வதற்கு முன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாத் இப்னு உபாதாவை மதீனாவுக்கு தமக்கு பிரதிநிதியாக ஆக்கிவிட்டு சென்றார்கள். அந்த பயணத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 15 நாட்கள் மதீனாவிற்கு வெளியே தங்கியிருந்தார்கள். போர்க்களம் சென்று போர் செய்யாமல் திரும்பி வந்தார்களே, அந்த மாதம் இந்த சஃபருடைய மாதம் என்பதை நாம் ஹதீஸிலே காண முடிகின்றது. இப்படி எத்தனையோ வரலாற்று நிகழ்வுகள், வரலாற்று வெற்றி வாகை சூடிய மாதம் இந்த சஃபருடைய மாதம். நம்முடைய இஸ்லாமிய பெருமக்கள் எத்தனையோ மாதங்களிலே திருமணத்தை நடத்துகின்றார்கள், சுபகாரியங்களை செய்கின்றார்கள். ஆனால் இந்த சஃபருடைய மாதம் பிறந்து விட்டால் இந்த மாதத்திலே நாம் எதுவும் செய்யக்கூடாது, எதுவும் நல்ல காரியங்கள் நடத்தக்கூடாது என்பதாக
ஒதுக்கி ஓரம் தள்ளி வைத்து விடுகின்றார்கள். இதே மாதத்தை, எந்த மாதத்தை இறைவன் படைத்து ஆட்சி அதிகாரம் செய்து கொண்டிருக்கின்றானோ அதே இறைவன் தான் இந்த சஃபருடைய மாதத்தையும் படைத்தான். இந்த சஃபருடைய மாதத்தையும் அல்லாஹ் உருவாக்கினான் என்பதை மக்கள் மறந்து விடுகின்றார்கள். கிபி 624 ஹிஜ்ரி 3ஆம் ஆண்டு தி அம்ரு என்று தற்காப்பு யுத்தத்திற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிரிகளை எதிர்கொள்ள 450 வீரர்களை தயார் செய்து புறப்பட்டார்கள். புறப்படுவதற்கு முன்பதாக மதீனாவுக்கு தமக்கு பிரதிநிதியாக உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களை விட்டு சென்றார்கள். தி அம்ரு என்ற அந்த நீர் நிறைந்த அந்த இடத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நபியினுடைய தோழர்களும் ஏறக்குறைய இதே சஃபருடைய மாதம் முழுவதும் அங்கே தங்கியிருந்தார்கள். இந்த நிகழ்வு நடந்தது இதே சஃபருடைய மாதத்தில் தான் என்பதை நாம் ஹதீஸிலே காண முடிகின்றது. இப்படி ஒவ்வொரு நிகழ்வுகளும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் வருடந்தோறும் சகாபா பெருமக்களுக்கு போரிலே வெற்றியை கொடுத்தது, போரிலே மிகப்பெரிய ஒரு நல்ல நன்மையை கொடுத்தது இதே சஃபருடைய மாதத்தில் தான் என்பதை நாம் வரலாறு நெடுகிலும் பார்த்து கொண்டே இருக்கலாம். பெருமக்களே, அப்பேற்பட்ட அல்லாஹ் படைத்த, அல்லாஹ் உருவாக்கிய இந்த 12 மாதங்களும் அல்லாஹ்வால் படைக்கப்பட்டவை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த காலம் இருக்கிறதே, இந்த காலத்தை நீங்கள் திட்டாதீர்கள். இந்த நேரம் இருக்கிறதே, இந்த நேரத்தை நீங்கள் திட்டாதீர்கள். நேரங்கள் என்பதே, காலங்கள் என்பதே அல்லாஹ்வால் படைக்கப்பட்டவை. நீங்கள் நேரங்களையோ காலங்களையோ திட்டுவது இருக்கிறதே, அல்லாஹ்வை திட்டுவது, அல்லாஹ்வை ஏசுவது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மதீனாவிலே படை வருவதை கேள்விப்பட்ட எதிர்படையினர் மலை உச்சியிலே ஏறி பதுங்கிக் கொள்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கிராம அரபிகளும் முஸ்லிம்களுடைய ஆற்றல் என்ன என்பதை உணரச் செய்துவிட்டு அவர்களின் பற்றிய அச்சத்தை ஏற்படுத்திவிட்டு மதீனாவுக்கு கிளம்பி விட்டார்கள். கிபி 626 ஹிஜ்ரி 5ஆம் ஆண்டு இதே சஃபருடைய மாதத்தில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அன்னை ஜைனப் பின்த் ஜஹஷ் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கும் இதே சஃபருடைய மாதத்தில் தான் திருமணம் நடந்தது என்பதை ஹதீஸிலே காண முடிகின்றது. அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, அவர்களுடைய இல்லற வாழ்க்கை எப்படி இருந்தது, அவர்களுடைய இந்த கணவன் மனைவியினுடைய தாம்பத்திய அந்த வாழ்க்கை எந்த அளவுக்கு சிறந்து விளங்கியது என்பதை ஹதீஸிலே காண முடிகின்றது. இந்த சஃபருடைய மாதத்திலே நீங்கள் திருமணம் நடத்தினால் அந்த திருமணம் என்னது, கணவன் மனைவிக்கு மத்தியிலே அங்கே உறவு ஏற்படாது, அங்கே சண்டை ஏற்படும், அங்கே சச்சரவு ஏற்படும். ஆகையால் அந்த மாதத்தை நீங்கள் ஒதுக்கி ஓரம் தள்ளி வைத்து விடுங்கள் என்பதாக சொல்லப்பட்டு கொண்டிருக்கின்றது. இதே மாதத்தில் தான் பெருமானாருக்கு திருமணம் நடந்திருக்கின்றது. ஜைனப் பின்த் ஜஹஷ் ரலியல்லாஹு தஆலா அவர்களோடு அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதை நாம் இந்த நேரத்திலே சிந்திக்க கடமைப்பட்டு இருக்கின்றோம். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துணைவி கதீஜா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கும் திருமணம் நடந்தது இதே சஃபருடைய மாதம். ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கும் ஹசன் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கும் திருமணம் நடந்தது இதே சஃபருடைய மாதத்தில் தான் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஹதீஸிலே சொல்லி காட்டுவார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய பெருமக்களே, நாம் இஸ்லாமியர்களாக, மூமின்களாக, முஸ்லிம்களாக இருந்து கொண்டு நாம் இந்த அளவுக்கு மூட நம்பிக்கைகளோடு மூட பழக்க வழக்கங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமே, இதற்கு எந்த அளவுக்கு அல்லாஹ்விடத்திலே நன்மை எழுதப்படுமா, அல்லாஹ்விடத்திலே இதற்கு நற்சான்றுகள் கொடுக்கப்படுமா என்றால் இல்லவே இல்லை. அல்லாஹ் எதை உருவாக்கினானோ, எதை கொண்டு வந்து கொடுத்திருக்கின்றானோ, பெருமானாரின் மூலமாக எது கொடுக்கப்பட்டதோ அது போல நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். அப்பேற்பட்ட வாழ்க்கையை தான் அல்லாஹ் விரும்பக்கூடியவனாக இருக்கின்றான். சஃபருடைய மாதம் பீடையான மாதம். இந்த மாதத்திலே எந்த காரியங்களும் நடத்தக்கூடாது என்று ஓரம் தள்ளி வைத்திருக்கக்கூடிய இந்த செயல்பாடு இருக்கிறதே மிகவும் மோசமான செயல்பாடு என்பதை இஸ்லாமிய மார்க்கம் எச்சரிக்கை செய்கின்றது. பெருமக்களே, ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு கைபருடைய யுத்தம் நடைபெற்றது.
மதினாவிலிருந்து வடக்கே 80 மைல் தொலைவிலே உள்ள கைபர் என்ற அந்த ஊர் உள்ளது. சதி திட்டங்களை தீட்டுவதற்காக வேண்டி முஸ்லிம்களுக்கு எதிரான தாக்குதல்களை நடத்துவதற்கு கைபர் நகரம் ஒரு முக்கிய கேந்திரமாக விளங்கியதால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கவனம் அதன் பக்கம் திரும்பியது. அங்கே போர் மூண்டது. இதுவும் சஃபருடைய மாதத்தில் தான் நடந்தது என்பது ஹதீஸிலே காண முடிகின்றது. கைபருடைய யுத்தம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நபி தோழர்களுக்கும் வெற்றி கிடைத்தது. இந்த கைபருடைய போர் ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு சஃபருடைய மாதம் உக்பா பின் ஆமிர் அவர்களுடைய தலைமையிலே 20 நபர்கள் கஸ்ஆம் என்னும் கூட்டத்தின் பக்கம் அனுப்பப்பட்டார்கள். இந்த போரின் ஆரம்பத்திலே அந்த போரினுடைய தளபதி வீர மரணம் அடைந்த பின்பு முஸ்லிம்களுடைய படைக்கு வெற்றி கிடைத்தது என்பதை ஹதீஸிலே காண முடிகின்றது. இப்படி ஒவ்வொரு போர்களும் அந்த சஃபருடைய மாதத்திலே நடந்தது மட்டுமல்ல, அந்த நடந்த போர்கள் அத்தனை போர்களுக்கும் அல்லாஹ் வெற்றி வாகையை சூடினான். மிகப்பெரிய ஒரு ஜெயத்தை அல்லாஹு தஆலா அந்த சஃபருடைய மாதத்திலே கொடுத்தான் என்பதை நாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸின் மூலமாக தெரிந்து கொள்ள முடிகின்றது. அப்பேற்பட்ட அந்த சஃபருடைய மாதத்தை இன்றைய இஸ்லாமிய பெருமக்கள், இந்திய முஸ்லிம்கள் விளங்காமல் அதை பீடையாக அதை வைத்து சகுனம் பார்க்கக்கூடியவர்களாகத்தான் இன்றைய இஸ்லாமியர்கள் மிகவும் அதிகமாக வாழ்ந்து கொண்டே இருக்கின்றார்கள். ஹிஜ்ரி 11ஆம் ஆண்டு இதே சஃபருடைய மாதம் பிறை 27 நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உசாமா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய கைவசம் அந்த இஸ்லாமிய கொடியை கொடுத்து விட்டு ரோம் வாசிகளோடு யுத்தம் செய்வதற்காக வீரர்களை அனுப்பி வைத்தார்கள். மேலும் பனி அத்ரா என்ற போர் நடைபெற்றது இதே சஃபருடைய மாதத்தில் தான். சஃபருடைய மாதத்திலே நடந்த யுத்தங்களும் திருமணங்களும் பிரயாணங்களும் ஆக எல்லா நிகழ்வுகளும் மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்தது என்பதை நாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஹதீஸின் மூலமாக தெரிந்து கொள்ள முடிகின்றது. எந்த போரிலும் தோல்வியை கொடுக்கவில்லை, எந்த ஒரு நிகழ்விலும் தோல்வியை அடையவில்லை, வெற்றியை தான் சகாபாக்கள் அடைந்தார்கள். பெருமக்களே, சஃபருடைய மாதம் நடந்த ஹிஜ்ரத் என்னும் அந்த சுதந்திர பயணம் இன்று வரை வரலாற்றிலே பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது. இன்று வரை அந்த ஹிஜ்ரத் என்ற அந்த நிகழ்வு வருடம் இந்த ஹிஜ்ரத் என்ற அந்த பயணம் சஃபருடைய மாதத்திலே நடந்தது. அந்த ஹிஜ்ரத்தின் மூலமாக இஸ்லாம் மென்மேலும் வளர்ச்சி அடைய தொடங்கியது என்பதை இன்று வரை அல்ல, கியாமத் நாள் வரை பேசப்பட்டு கொண்டே இருக்கும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. பெருமக்களை, நாம் நன்கு விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வால் படைக்கப்பட்டவைகள், அல்லாஹ்வால் நேரங்களும் காலங்களும் மணித்துளிகளும் அல்லாஹ்வால் உருவாக்கப்பட்டவைகள். ஆகையால் அல்லாஹ் என்ன விதியிலே நம்முடைய தலை விதியிலே எழுதியிருக்கின்றானோ அதுதான் நடக்குமே தவிர நேரங்களை வைத்தோ காலங்களை வைத்தோ எதுவுமே நடக்காது என்பதை இந்த நேரத்திலே நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். பெருமக்களே, சஃபருடைய மாதத்தை அபசகுணமாக பார்ப்பதை விட்டுவிட்டு அதை வெற்றி மாதமாக கருதி அதிலே சாதனைகளை படைக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே தொற்று நோய் என்பது கிடையாது. இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே பறவைகளை கொண்டு சகுனம் பார்ப்பதும் கிடையாது. ஆந்தை கத்துவதால் அது சகுனம் இருக்கின்றது என்பதும் கிடையாது. இன்னும் சஃபருடைய மாதம் பீடை என்பதும் இது இஸ்லாமிய மார்க்கத்திலே கிடையாது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். பெருமக்களே, இஸ்லாத்திலே இது போன்ற ஒரு மூட நம்பிக்கைகளுக்கு அறவே இடமில்லை. இது அத்தனையும் ஐயாமுல் ஜாஹிலியா, அறியாமை காலகட்டத்திலே மக்களுடைய பழக்க வழக்கங்கள். இறுதி பேருரையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இறுதி ஹஜ்ஜிலே அவர்கள் சொன்னார்கள், ஐயாமுல் ஜாஹிலியா என்ற அந்த அரபியர்கள் விளங்காமல் இருந்தார்களே, அந்த பழக்க வழக்கங்களை என்னுடைய கால்களுக்கு கீழே போட்டு நான் மிதித்து விட்டு நசுக்கி விட்டு அதை இனிமேல் சொல்லாதீர்கள் என்பதாக சகாபாக்களை நோக்கி சொன்னார்கள். பெருமக்களே, ஒரு கூட்டம் புதிதாக இஸ்லாத்திற்கு வந்தவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து சொன்னார்கள்,
நாங்கள் புதிதாக இஸ்லாத்திற்கு வந்தவர்களாக இருக்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹுனைனுடைய யுத்தத்திற்கு சென்றோம். அங்கே இணை வைப்பாளர்கள் என்று ஒரு இணை வைப்பாளர்களுக்கென்று ஒரு இலந்தை மரம் இருந்தது. அங்கு அவர்கள் பரக்கத்தை நாடி தங்களுடைய போர் கருவிகளை அந்த மரத்திலே தொங்கவிட்டு அந்த மரத்திலே உதவி தேடிக் கொண்டிருந்தார்கள். தாத்து அன்வாத் என்று சொல்லப்படும். நாங்கள் அந்த மரத்தின் பக்கம் சென்ற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், அல்லாஹ்வின் தூதரே, எப்படி இணை வைப்பாளர்கள் ஒரு இலந்தை மரத்திலே தங்களுடைய போர் கருவிகளை தொங்கவிட்டு அந்த மரத்திலே உதவி தேடுகின்றார்களோ அதே போல எங்களுக்கும் ஒரு மரத்தை சுட்டி காட்டுங்கள், நாங்களும் என்ன செய்ய வேண்டும், அந்த மரத்திலே உதவி தேட வேண்டும் என்பதாக கேட்ட பொழுது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சுபஹான் அல்லாஹ், அல்லாஹ் அக்பர். இவையெல்லாம் அறியாமை காலத்தினுடைய பழக்க வழக்கங்கள், முன்னோர்களுடைய செயல். என்னுடைய உயிர் யாருடைய கைவசம் இருக்கிறதோ அவன் மீது ஆணையாக நீங்கள் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே பனு இஸ்ரவேலர்கள் கேட்டதை போல என்னிடத்திலே நீங்கள் கேட்கின்றீர்கள். அதாவது பனு இஸ்ரவேலர்கள் நபி மூசாவிடம், மூசாவே, அவர்களுக்கு பல கடவுள்கள் இருப்பதை போல எங்களுக்கும் பல கடவுள்கள், பல இறைவன்கள் இருக்க வேண்டும் என்பதாக என்ன செய்தார்கள், கேட்டார்களே. அதே போல எப்படி மூசாவுடைய மக்கள் கேட்டார்களோ அதே போல நீங்கள் கேட்கின்றீர்களே. இதுவெல்லாம் அறியாமை காலத்தினுடைய பழக்க வழக்கங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்திலே அந்த புதிதாக இஸ்லாத்திற்கு வந்தவர்களை கண்டித்தார்கள், எச்சரித்தார்கள் என்பதை நாம் ஹதீஸிலே காண முடிகின்றது. ஒரு கிராமவாசி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே, இஸ்லாத்திலே தொற்று நோய் இல்லை என்று நீங்கள் சொல்கின்றீர்கள், அப்படி என்றால் என்னுடைய ஒட்டகங்கள் பாலை மணலிலே மான் குட்டிகளை போல துள்ளி குதித்து அங்கே விளையாடி கொண்டிருக்கின்றது. ஆனால் அங்கே சில சிறங்கு பிடித்த ஒட்டகங்கள் அவைகளோடு சேர்ந்து அங்கே மேய்ந்து கொண்டு இருக்கின்றது, விளையாடி கொண்டிருக்கின்றது. அந்த சிறங்கு பிடித்த ஒட்டகங்கள் அங்கே இருப்பதின் காரணமாக என்னுடைய ஒட்டகங்களுக்கும் அந்த தொற்று நோய், அந்த சிறங்கு வந்துவிடுமோ என்ற பயம் இருக்கின்றதே. நீங்கள் இஸ்லாத்திலே தொற்று நோய் இல்லவே இல்லை என்று சொன்னீர்களே என்பதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு கிராமவாசி கேட்ட பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இஸ்லாத்திலே தொற்று நோய் இல்லவே இல்லை. ஆனால் அந்த சிறங்கு எப்படி அந்த ஒட்டகங்களுக்கு வந்தது, ஒட்டகங்களுக்கு எப்படி அந்த சிறங்கு வந்தது, அது அல்லாஹ்வின் மூலமாக வந்த ஒரு நோயை தவிர அதில் தொற்று இல்லை என்பதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்திலே அந்த கிராமவாசியை நோக்கி சொன்னார்கள். பெருமக்களே, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறினார்கள், குறை என்பது குறை நம்மிடம் இருக்கின்றது, அந்த குறையை நம்மிடம் வைத்துக் கொண்டு நாம் காலத்தை குறை கூறிக்கொண்டு இருக்கின்றோம். நம்மிடம் இருக்கக்கூடியது குறை, நம்மிடம் இருக்கக்கூடியது எல்லா விதமான குறைகளும் இருக்கிறது. ஆனால் காலத்தை குறை கூறிக்கொண்டே இருக்கின்றோம். நாம் காலத்திற்கு நம்மை தவிர வேறு குறை இல்லை, நம்முடைய காலத்திற்கு நம்மை தவிர வேற எந்த ஒரு குறையும் இல்லை என்ற அவர்களுடைய அந்த கவிதை இருக்கிறதை மூட நம்பிக்கையை குழி தோண்டி புதைக்கும் வண்ணம் இருக்கின்றது. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்ன வார்த்தை, குறை என்பது நம்மிடம் இருக்கிறது, ஆனால் காலத்தை நாம் குறை கூறிக்கொண்டிருக்கின்றோம், இது அறிவீனம் என்பதாக அங்கே இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்னார்கள். பெருமக்களே, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய உம்மத்தில் இருந்து 70,000 நபர்கள் கேள்வி கணக்கு இல்லாமல் சொர்க்கம் நுழைவார்கள் என்பதாக சொன்ன பொழுது அவர்கள் யார் யார் என்று சொன்ன பொழுது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மந்திரிக்காதவர்கள், சகுனம் பார்க்காதவர்கள், இறைவன் மீது முழு நம்பிக்கை வைத்து செயலாற்றுபவர்கள், இவர்களை தவிர மற்ற எல்லோருக்கும் அங்கே சொர்க்கம் இருக்காது. 70,000 நபர்கள் சொர்க்கம் நுழைவார்கள். அதிலே யார் யாரே மந்திரிக்காதவர்கள் அதிலே சேர்வார்கள், இன்னும் சகுனம் பார்க்காதவர்கள் அதிலே சேர்வார்கள், இறைவன் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்து செயலாற்றுபவர்கள் அதிலே சேர்வார்கள். அப்போது உக்காசா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பெருமானாரை பார்த்து கேட்டார்கள், நபியே நாயகமே, அதிலே நானும் இருக்கின்றேனா என்று கேட்ட பொழுது, ஆம் உக்காசா, நீங்களும் அதிலே இருக்கின்றீர்கள் என்பதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களை,
இஸ்லாமிய பெருமக்களே, நாம் இஸ்லாமியர்களாக அல்லாஹ்வின் மீது முழுமையான நம்பிக்கை உடையவர்களாக இருந்து கொண்டு இன்றைய காலகட்டத்திலே வாழக்கூடிய நேரத்திலே நாம் அல்லாஹ் உருவாக்கிய, அல்லாஹ் படைத்த மாதங்களை நாம் சகுனம் பார்ப்பது, இன்னும் அந்த மாதங்களை பீடை மாதம் என்பதாக சொல்வது, இன்னும் நேரங்களை குறை கூறுவது, இதுபோல ஷிர்கான, இதுபோல இணையான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இப்பேற்பட்ட வாழ்க்கையை அல்லாஹ் கபூல் செய்வதில்லை. நாம் தூய இஸ்லாத்திலே வாழ்ந்து கொண்டு அல்லாஹ்வின் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்து வாழக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் ஆக்கி அருள்புரிவானாக. இன்னும் நேரங்களையும் காலங்களையும் நாம் அல்லாஹ் உருவாக்கிய எல்லா விதமான செயலாற்றங்களையும் முழுமையான நம்பிக்கை வைத்து வாழக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் இந்த ஊர் மக்கள், உலக மக்கள் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்து அருள் புரிவானாக. வாஹித் தவ்ஆனா